Hi everyone, welcome to my channel. என் சேனல்ல எந்த வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இந்த வீடியோ கீழ இருக்க subscribe பண்ண ரெட் கலர் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என் சேனல்ல எந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நான் எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்ணனோ அப்பலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார் ஸ்லிட்டை எப்படி தைக்கிறது, அதுக்கு எப்படி லேஸ் அட்டாச் பண்ணுறது நம்ம பார்க்குறோம். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வந்து ஒன்றா தைச்சு எவ்வளோ தூரம் ஸ்லிட் உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல ரஃப் அடித்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் வந்து ரஃப் அடித்த பிறகு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக், இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் துணி, பேக் துணி. இதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நெகத்தில் வந்து க்ரீஸ் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ இதை க்ரீஸ் பண்ண உடனே கரெக்டாக அந்த எந்த இடத்துல அந்த நீங்கள் ரஃப் அடிச்சது முடியுதோ அது வரைக்கும் தான் நீங்கள் தைக்க ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்த வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணணும். அதே மாதிரி அடுத்த சைடும் டபுள் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஸ்லிட்டை தைக்கிறதுக்கு முன்னாடி ரஃப் அடித்த பிறகு இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லிட் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸ்லிட்டு வந்து மடித்து தைக்கும் போது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, அதாவது ஒரு ரெடிமேட் எஃபெக்டில் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு வாட்டி மடித்து அதை ஃபார்ம் பண்ண பிறகு இன்னொரு வாட்டி நம்ம மடிக்கிறோம். ஓகே, ஸோ இதோட நல்ல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அதாவது உங்களுக்கு வந்து நம்ம ஓப்பன் வச்சுருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு அது நீட்டாக இருக்கணும். ஸோ ஒரு சைடு வந்து டபுள் ஃபோல்ட் பண்ண பிறகு அதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு டபுள் ஃபோல்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி இதில் வந்து நம்ம தைக்கணும். ஸோ இப்போது இதோட ப்ரிட்டி சைட் பாருங்கள், டபுள் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ரெண்டுமே ஈவனாக இந்த மாதிரி முடிஞ்சாதான் உங்கள் ஸ்லிட்டு வந்து அழகாக இருக்கும். இல்லைன்னா திரும்பி மடங்கி மடங்கி இருக்கும். நிறைய பேர் நான் ஸ்லிட் வந்து நோட் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து துணி வந்து நடுவில் ட்விஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் மடங்கி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். பிகாஸ் அது வந்து கரெக்டாக நீங்கள் பொசிஷனில் வச்சு ஃபஸ்ட்டு செட் பண்ண பிறகு நீங்கள் தைக்கணும். தைச்சா மட்டும்தான் அது கரெக்டாக வரும். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ஸ்லிட்டை ஏற்கனவே சின்னதாக மடித்து க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதனால கீழே இருந்து அதே லெவலுக்கு நான் மேலே தைச்சிட்டு வரேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஃப்ளாட்டாக நீட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு வந்து ஈவனாக இருக்க மாதிரி நம்ம மடித்து தைக்கணும். ஸோ இப்போ வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணுறது பிளாக் த்ரெட்டு, அதனால் வந்து நான் ஒயிட் கலர் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து பாயிண்ட் வந்து ஸ்டாப் பண்ணணும். அதாவது நீங்கள் ரஃப் அடித்ததில் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு மேலே வரணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு பா மாதிரி தைக்கணும். அதுதான் இதோட மெயினான கான்செப்டே. பா மாதிரி கரெக்டாக நீடில் ட்ராப் பண்ணிவிட்டு ஃபுட்டை லிஃப்ட் பண்ணி ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணி ஒரு பா ஷேப் எப்படி வருமோ அதே ஷேப்பில் நீங்கள் தைக்கணும். ஸோ நீங்கள் வந்து நல்ல ஃப்ரண்ட் சைடு இருந்தால் ஃப்ரண்ட் சைட்லேருந்து இப்போ பேக் சைடோட துணிக்கு நீங்கள் வர போகிறீங்க. ஓகே, இப்போ ஃப்ரண்ட் சைட் துணிலேருந்து நான் பேக் சைட் துணிக்கு வந்துட்டேன். அதே மாதிரி நீடில் ட்ராப் பண்ணி துணியை டர்ன் பண்ணி இப்போ மேலேருந்து கீழே ஃப்ளாட்டாக ஒரே மாதிரி தைக்கணும். ஸோ இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு துணி எங்கேயுமே ட்விஸ்ட் ஆகாது, டர்ன் ஆகாது, ரொம்ப நீட் ஃபினிஷாக கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் நான் தைக்க போகிறேன். ஸோ இந்த மெத்தட் எதுக்காக பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து துணியில் லேஸ் அட்டாச் பண்ணுறது, ஒரு சாதா வந்து பிளெயின் கலர் ஃபேப்ரிக்கில் ஒரு எனி கைண்ட் ஆஃப் லேஸ், அது கான்ட்ராஸ்டிங் கலர் லேஸ் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு பாருங்கள், உங்களுக்கு ஸ்லிட்டோட க்ளோஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக ஸ்லிட்டை தைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த மடிப்பில் ஏதாவது ட்விஸ்ட்டோ இல்லை ஏதாவது டேர்ன் ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் ஸ்லிட்டை ஒழுங்காக தைக்கலன்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிட்டோட ராங் சைட். இப்போ பாருங்கள், நான் ரஃப் இங்கே அடிச்சிருக்கேன். ரஃப்லேருந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் பா ஷேப்பில் தைச்சி இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து லேஸ் அட்டாச் பண்ண போகிறோம். லேஸ் வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் வந்துட்டு கரெக்டாக அந்த ஸ்லிட் பாயிண்ட் எங்கே எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு டர்ன் பாருங்கள், பர்ஃபெக்டான ஒரு டர்ன் கொடுக்கணும். ஸோ திரும்பி இந்த இடம் வந்து கிளம்ஸியாக உங்களுக்கு ஆகக்கூடாது, ஒரு பர்ஃபெக்ட் டர்ன் கொடுத்து இப்போ நம்ம அதை வைக்க போகிறோம். ஓகே, டர்ன் பண்ணி திரும்பி மேலேருந்து இது கீழே எப்படி போகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தைச்சு இந்த நம்ம வந்து பிளாக் கலர் டாப்க்கு இந்த மாதிரி டார்க்
பிங்க் கலர் லேஸ் நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பேண்ட்டு துப்பட்டா ரெண்டுமே நீங்கள் பிங்க் கலர் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 மீட்டர் பாப்புலன் துணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்லிட்டு தைக்க பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மீட்ரு இல்லை 2 மீட்ரு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எனி கலர் டாப் கேன் மேட்ச் வித் அ லேஸ். நீங்கள் வந்து இந்த கலர் டாப் தான் வாங்கணும், இந்த மாதிரி லேஸ் தான் மேட்ச் பண்ணணும்னு இல்லை. கான்ட்ராஸ்டிங் கலர் மேட்ச் பண்ணும்போது நீங்களே வீட்டில் உங்கள் துணியை அழகாக டிசைன் பண்ணலாம். ஓகே, பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மேலே வரைக்கும் போய் ஃபஸ்ட்டு வந்து ஏ ஷேப்பில் தேய்ங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக பாயிண்ட் டிப் போகும்போது நீடில் ட்ராப் பண்ணி துணியை டர்ன் பண்ணிவிடுங்க. இது வந்து ஏ ஷேப் பேட்டர்னில் இப்போ நம்ம தைக்கிறோம். அடுத்த சைடு தைக்கும் போது வேறு மாதிரி நம்ம டர்ன் பண்ணி தைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் வந்துடுங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ப்ரிட்டியாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஃபினிஷிங் கூட அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ தைச்சி நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு சைடையும் அதே மாதிரி நம்ம தைக்கிறோம். இது வந்து இவ்வளோ திக் லேஸ் வேணும் இல்லை, என்கிட்ட இந்த இவ்வளோ திக் லேஸ் தான் வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவ்வளோ திக் லேஸ் வைக்கணும் அவசியம் இல்லை. என்கிட்ட இவ்வளோ திக் லேஸ் இல்லை, ஒரு 1 இன்ச் இல்லை 1/2 இன்ச் லேஸ் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் வந்து அந்த லேஸ் அட்டாச். இப்போ இது நான் அட்டாச் பண்ணியிருக்கிறது ஒரு 1.5 இன்ச் லேஸாக இருக்கும். இது கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸ்லிட்டு. ரொம்ப ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாஸாக இருக்கும். ஒரு பிளாக் கலர் ஃபேப்ரிக்கில் ஒரு எனி கைண்ட் ஆஃப் காம்பினேஷன் கொடுக்குற ஒரு லேஸ் நீங்கள் கான்ட்ராஸ்டிங் கலர் லேஸ் அட்டாச் பண்ணும்போது ஒரு சாதா துணி கூட இந்த அளவுக்கு வந்து அழகாக மாற்றலாம் நீங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வாட்டி வேறொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். See you next time. Take care. Bye bye.